Hello TNBC aspirant, welcome to Deepak TNBC Academy. நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க யாரா இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே அடுத்தடுத்த வீடியோஸ் போட பெரிய ஒரு மோட்டிவேஷனாவே அமையும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஒரு கடினத்தன்மையா, முக்கியமா தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கடினத்தன்மையா இருந்துச்சு. அது எல்லா அகாடமியில இருக்க ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, பிகினர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஏன் டிஎன்பிசியே ஒத்துக்கிருச்சு. இந்த வட்டம் குரூப் 4 கஷ்டமா இருந்துச்சுன்னா அடுத்த வட்டம் அதே மாதிரி இருக்காதுன்னு டிஎன்பிசியே ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இதோட மித்தோடவே நம்ம ஓகே குரூப் 2லயுமே கஷ்டமா இருக்கும் தான், நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? குரூப் 2ல வேகன்சி ரிலீஸ் ஆயிருச்சு, குரூப் 2ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? குரூப் 2ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. 645 வேகன்சி, 50 வேகன்சி குரூப் 2க்கு மட்டும், 50 வேகன்சி, மீதி இருக்க வேகன்சி குரூப் 2ஏன்னு ரிலீஸ் ஆகி இப்போ 2-3 நாள் ஆச்சு. இன்னும் அந்த குரூப் 4 பத்தியே நம்ம பேசிக்கிட்டோம்னா நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கு உண்டான தகுதியான ஆள்னு நம்ம நினைச்சுக்கலாம். சரிங்களா? யாருமே குரூப் 4 போனது போட்டு விட்டு தள்ளுங்க. ஓகேங்களா? குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிப்போம். குரூப் 2க்கு சிலபஸ் படி படிக்க ஆரம்பிப்போம். யாரா இருந்தாலுமே இனிமேல் குரூப் 4 பத்தி பேச வேணாம். ஜஸ்ட் அது போயிடுச்சு. ஓகேங்களா? போயிடுச்சு, இனி மாத்த முடியாது, அவ்வளவுதான். இனிமேல் வர குரூப் 4 குரூப் 2 மட்டும் பத்தி பேசுவோம். சிலபஸ் படி படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும். செகண்ட், ரெண்டாவது நம்ம புக் வைஸா இருக்கிற தமிழ், இந்த வட்டம் தமிழ்ல கன்ஃபார்மா 100க்கு 95 கொஸ்டின் கரெக்டா அடிச்சே ஆகணும். அடிச்சாதான், ஏன்னா இப்ப வேகன்சி கம்மி. சரிங்களா? இதுல பிரிலிமினரி நீங்க எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அதோட ஷார்ட் லிஸ்டா மெயின்ஸ்க்கு நீங்க போகுது. ஓகேங்களா? அதனால பிரிலிமினரியில எப்படி 160 கொஸ்டின்ஸ் நீங்க கன்ஃபார்மா அடிச்சுதான் ஆகணும். அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அப்ப நீங்க தமிழ்ல 95, 100க்கு 95 கொஸ்டின் கன்ஃபார்மா அடிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? யாரா இருந்தாலுமே இதை ஒரு மைண்ட் செட் பண்ணுங்க. மேக்ஸ் 25, ஒரு ஓகே 20 போடலாம். நம்ம ஜிகேல நம்ம 55 கொஸ்டின்ஸ், ஓகே 45 கொஸ்டின்ஸ் போடலாம். 90, 95 கொஸ்டின்ஸ் போடலாம். மொத்தம் ஒரு 160 கொஸ்டின்ஸ் போடலாம். ஓகே, நம்ம பிரிலிமினரிக்கு முடிச்சாச்சு, மெயின்ஸ்க்கு நம்ம போவோம். அவ்வளவுதான். ஏன்னா குரூப் 2ல பவர்ஃபுல்லான நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் போனா முனிசிபல் கமிஷனர். சரிங்களா? ஒரு 10 இயர்ஸ்ல நம்ம ஒரு அடிஷனல் ஐஏஎஸ் ஆபீசர் லெவலுக்கு, கன்வெர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் லெவலுக்கு நம்ம போகலாம். சப் ரிஜிஸ்டர் இருக்குது, சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருக்குது, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் இருக்குது, அதுலயே ஒரு செஷன் ஆபீசர், இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி போஸ்டிங் நிறைய இருக்குது. சரிங்களா? குரூப் 4 ஒரு விஓஓ லெவல் தான், 10th லெவல் தான். குரூப் 2ன்றது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். ஓகேங்களா? எல்லாருமே அதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம குரூப் 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். குரூப் 2க்கு கவனம் செலுத்தி படிப்போம். ஒரு குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு ஒரு நேர்கோட்டிலே போகுதுன்னு நினைப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு குரூப் 2க்கு நம்ம படிக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? குரூப் 2க்கு நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டும் நீங்க போட்டு பார்க்கணும். யாரா இருந்தாலுமே டெஸ்ட் போட்டு பார்க்காம இருக்காதீங்க. இப்ப இருந்தே நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் நீங்க முடிக்கணுமே. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்தோம்ல, அந்த எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு தோன்றும், இந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்தோம், இந்த கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்திருக்குன்னு நம்மளுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் அந்த எக்ஸாம் ஹால்லே வரும். நம்ம கொஸ்டின்ஸ் டஃபா இருக்குன்னு எதுவும் சொல்ல மாட்டோம். டிஎன்பிசியே டஃபா எடுத்து வச்சாலுமே நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும். சரிங்களா? டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்க. நம்ம அகாடமி சைட்ல இருந்து டெஸ்ட் சீரிஸ் ஒன்னு நம்ம இப்ப வெற்றி டெஸ்ட் சீரிஸ்னு இப்ப நம்ம ஒரு லான்ச் பண்ண போறோம். வெறும் 99 ரூபா தான். சரிங்களா? இது யார் யாருக்குன்னா, ஹவுஸ் ஒய்ஃபும், நான் இப்பதான் டிஎன்பிசிக்குள்ளே வரேன், சரிங்களா, அவங்களுக்கும், ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே உண்டான ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான். ஒரு 100 பேத்துக்கு மட்டும் தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் பொருந்தும். மற்ற எல்லாத்துக்குமே நம்ம 99 ரூபா மேனிக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஏன் நம்ம இதை நம்ம ஃப்ரீயாவே நம்ம பண்ணலாமே, எதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க பண்றீங்கன்னா, இது நீங்க கொடுக்குற ஒரு 99 ரூபா அகாடமி சைடும் போகாது, ஃபேக்கல்டி சைடும் போகாது, எடிட்டிங் சைடு எந்த சைடுமே நீங்க போகாது. முக்கியமா டைப் ரைட்டிங் சைடு, அது கொஸ்டின்ஸ் ரெடி பண்றவங்க ஃபேக்கல்டிக்கு மட்டும்தான் 99 ரூபா போகுது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணா மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது தரமான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இப்ப கேட்கிற அந்த ஓலைச்சுவடி கொஸ்டின்ஸா இருக்கட்டும், 1952ல இருந்து புக்ல இருந்து எடுத்திருக்காங்க ஆஸ்பிரன்ஸ். சரிங்களா? 1952ல இருந்து எடுத்திருக்காங்க டிஎன்பிசி. அதே மாதிரி இப்ப நடக்காதுன்னு என்ன சாத்தியம் இருக்குது? ஓகேங்களா? அதனால கன்ஃபார்மா நல்லபடியா நம்ம படிக்கணும்னா டெஸ்ட் சீரிஸ் நம்ம போட்டு பார்த்தா ஆகணும். எல்லாருமே இந்த 99 ரூபீஸ் 99 ரூபா வெற்றி டெஸ்ட் சீரிஸை எல்லாருமே அடாப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏத்துக்குங்க.
எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து 4000 கொஸ்டின்ஸ் இருக்கும், 40 தமிழ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். நீ தமிழ்ல 95 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா கிளியர் பிலிமினரி. மெயின்ஸை நீங்க நோக்கி நீ போய்கிட்டே இருக்கலாம், எதுவுமே பண்ண தேவையில்லை. மெயின்ஸ் கிளியரா நீ இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நான் இன்டர்வியூ போறீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். 1 இயர் ப்ராசஸ் இது, சரிங்களா? நல்லபடியா இந்த டெஸ்ட் சீரிஸை ஏத்துக்குங்க, நல்லபடியா இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுல வந்து அந்த அதே நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு ஓகே நான் வந்து பே பண்ணிட்டேன்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க, சரிங்களா? இதுக்குன்னா அடுத்தடுத்த இந்த டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்றதுக்கு உண்டான அடுத்தடுத்த வீடியோஸ் வரும், சரிங்களா? அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ டு ஆல். நீங்க கோல் நோக்கி போங்க, நம்ம சக்சஸ் பண்ணுவோம், இந்த வருஷம் சக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.